நீங்க எந்த ஊர்ல வரீங்க? நாங்க கோயம்புத்தூர் பக்கம், அந்த பக்கம் மத்தம்பாளையங்க. இது யாருமா பக்கத்துல? தங்கச்சிங்க. தங்கச்சி. உங்களோட தங்கச்சி? என்னோட தங்கச்சி. இவங்க உங்களோட தங்கச்சி. இப்ப நீங்க ரெண்டு சேர்ந்து யார் வீட்ல இருக்கீங்க? நாங்க 2 பேரும் எங்க பொண்ணு வீட்ல தான் இருக்கிறோம். என்னோட பொண்ணு. சரி, எனக்கும் ஒருத்தியா இருக்கிறதுக்கே கஷ்டம். நீ என் கூட வந்துரு, எனக்கு கொஞ்சம் ஒரு ஒத்தாசையா இருக்கும், ஒரு பேச்சு துணைக்க ஒரு ஆள் மாதிரிங்க. ஏன்னா பழைய கதையை பேசிக்கிட்டு நம்ம அப்படியே இருந்துக்குவோம் 2 பேரும். கிராமத்துல இருந்த மாதிரியே இருக்கணும் நகரத்துல வந்து. ஆமாங்க. சரி, அதுக்காக வேண்டிய தங்கச்சியை கூட்டிட்டு வந்து நான் இங்க இருக்கேன். தங்கச்சியா இருந்தாலும் அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா இருக்கிறதுக்கு எந்த மருமகனுக்கும் பிடிக்காது. இருந்தாலும் மகளாவது ஏதாவது குறைகள் எதிர்த்து அம்மா ஏம்மா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு சொன்னாலும், ஏன் அம்மாவை பேசுற, அம்மா இல்லைன்னா நம்ம குழந்தைகளை வளர்த்துற முடியுமா, நீ என்ன பேசுற அப்படின்னு தம்பி மகளைத்தான் மனைவியை தான் கண்டிப்பாரே ஒழிய எங்களை என்னைக்குமே உகஞ்சொலிச்சது கிடையாது. ஒரு சித்திக்காரி இவங்களுக்கு தொந்தரவா இருக்கிறாளே அப்படி நினைச்சதும் கிடையாது. சார், என்னை சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார். அவங்கள கூப்பிட்டு வந்து என்னோட வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் கூப்பிடும்போது அவங்க அங்கேருந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. சரி, என்னோட மாமியாரவங்க வந்தாலாவது அவங்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியது இவங்களுக்கு நம்ம செய்வோம், இவங்களுக்கு செய்வோம், இவங்க நம்ம அம்மா ஸ்தானத்தில் வச்சு சார். மாமியார் கிடையாதுங்க, என்னோட அம்மா அவங்க, அவ்வளோதான் சார். சரிங்களா? மாமியாரும் நம்ம பார்க்கவே கூடாதுங்க, அவங்க நமக்கு அம்மா, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த ஷோ உங்கள் அம்மா பார்ப்பாங்கன்னு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். அம்மா, உங்களுடைய மகன் அவங்க மாமியாரே இவ்வளோ தாங்குன்னு தாங்குறாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை அப்படி பார்த்துப்பாரு. ஒரு வாரம் இருந்து உங்கள் பையன் கூட இருந்து பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளோ ஆசையோட அந்த ஏக்கத்தை நான் என் மாமியார்கிட்ட நான் காட்டுறேன், என் அம்மா எப்படி பார்த்துக்கணும் மாமியார்கிட்ட பார்க்குறேங்கிற சொல்கிறப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத நீங்கள் ஒருத்தர யோசிச்சு பாருங்க. அதை நான் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சொல்லிக்கிறேங்கம்மா, எங்களோட நீ இருக்கணும். நான் அதுதான் உன்னை எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இதை பார்த்து நீ வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன்.